இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முட்டை பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். முட்டை பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா சங்கரா மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். நான் குழம்பு செய்யலாம்னு நினச்சேன், சாதம் வச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டை பிரியாணி மட்டும் சங்கரா மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நீயா நான் நிகழ்ச்சி வந்து பார்த்தேன். பேய் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது கிச்சனில் வந்து லைட் இருக்காது. சாயந்தரம் 6 மணி ஆச்சுனால உள்ளே போயிட்டு அதனால் எடுத்துகிட்டு வானா போகவே மாட்டோம். தண்ணி வேணால் கூட ஒரு வருஷம் மொண்டுட்டு வானா கூட போகவே மாட்டோம். உயிரே போகுதுன்னா கூட அந்த பக்கமே எட்டி பார்க்கவே மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் யாரெல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா பேய்னாலே எல்லாருக்கும் பயம் தான். பசங்க நாங்களாம் சேர்ந்து பேய் விளையாட்டுன்னு சொல்லி விளையாடுவோம். அதனால் அப்போ ரோட் லைட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. பசங்க நாங்களாம் ரோட்டில் தான் விளையாடுவோம். விளையாடிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு படுக்க போகும்போது இதை பற்றியே பயமாகவே இருக்கும். தூங்கவே மாட்டோம். அதனாலே சில பசங்களுக்கு ஜுரம் வந்துடும். பெரியவங்களாம் வீட்டிலலாம் திட்டுவாங்க. இந்த மாதிரி யாராருக்கு